வணக்கம் நண்பர்களே. சொல்லதிகாரம் இரண்டாவது அமர்வில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திரு கே.சி. வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், இன்றைக்கு அவர் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தோடு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தில் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது, அப்படி பேசினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு கோரிக்கை வைத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம இந்த முடிவுக்கு வந்திருக்கிறதா கூட்டணி சர்ச்சை என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். அமர்வில் நம்மோடு 3 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அரங்கத்தில் திரு ரவீந்திரன் துரைசாமி, அதேபோல் திரு பொன்ராஜ், இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். விரைவில் நம்மோடு மற்றொரு விருந்தினரும் இணைய இருக்கிறார், திரு ரமேஷ் சேதுராமன். அவருடைய பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, எப்படி பார்க்குறீங்க திரு கே.சி. வேணுகோபால்? அதுக்கு முன்னாடி அவருடைய செய்தியாளர் சந்திப்புடைய குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம பார்த்துடலாம், அதுக்கு பிறகு பேசிடலாம். As far as the different voice in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. If anything happened, anything spoken in that line, it is their individual opinion. That is not the party's view at all. If party have a view, final decision will be taken by the Congress High Command. Congress President and Rahul Gandhi, along with the leadership, will take a final decision on Tamil Nadu alliance. ரவீந்திரன், எப்படி பார்க்குறீங்க? திரு கே.சி. வேணுகோபாலுடைய இந்த கருத்துங்கிறது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா பார்க்குறீங்களா, இல்லை கமாவா, அது என்னவா பார்க்கணும்? இது ஒன்றும் ஒரு ஆக்சுவலி இட் இஸ் எ ஸ்டாம் இன் எ டீ கப். காங்கிரஸுக்கு அப்படி ஒரு பலமும் கிடையாது, சக்தியும் கிடையாது. காங்கிரஸுக்கு இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு பலம் காங்கிரஸுக்கு கிடையாது. காங்கிரஸுக்கு ஆப்ஷன் ஆட்டு இன்னொரு கட்சியும் இல்லை. குறிப்பாக 2024 எடப்பாடி பழனிசாமி இருந்தார், அதையே அவங்க அவைல் பண்ணலை. அவங்க 20 இடங்கள் வரை எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் பண்ணதாட்டு தகவல்கள் வரும்போது, இல்லை இது வின்னிங் அலையன்ஸு, இதில் பெயர்லாங்கிற லெவலில் தான் அவங்க போனாங்க. இது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்ற ஒரு அலையன்ஸாக இருக்குது. இதில் ஸ்டாலின் 3 முறை அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு தமிழ் மண்ணில் அவர் நிறுவியிருக்கிறார். நான் அந்த வெற்றிக்கு முழுக்க ஸ்டாலினை சொல்லலை, பட் லயன் ஷேர் வெற்றியில் ஸ்டாலின் தான் கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கும் அதில் காங்கிரஸுக்கும் ஷேர் இருக்கு, நம்ம இருக்க வரல. காங்கிரஸோட இதில் பிரச்சனை என்னன்னா, தங்களுடைய பங்களிப்பை அவங்க ரொம்ப பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க 30 சீட். இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னா அதை பயன்படுத்த தானே பார்க்கணும். அது வாய்ப்பே அல்ல, அது ஒரு காணல் நீர், அது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு புதிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சிக்கு தயாரா விஜய் இருக்கலாம். மக்களவை தேர்தலில் லெட்டர் பேடா இல்லாம அவர் ஒரு 20 விழுக்காடு வாக்கை எடுத்துக்கிட்டு நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார்னா அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். ஒரு நபர் தனக்கு 30% வாக்குகள் வந்துருச்சுன்னு கிளைம் பண்றாருல, அது எம்டி கிளைம் தான். நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு அதை வந்திருப்பாருன்னு சொன்னா அதோட வேலிடிட்டி வேற. அவர் ப்ரூவ் பண்ணாம இந்த எம்டி கிளைமை நம்பி யாரும் போக முடியாது. முதல்ல அவரோட 30 கிளைம் பண்ணலாம், வாட் எவர் நம்பர் கி கேன் கிளைம். அதை அவர் ப்ரூவ் பண்ணிக்கிடுவாரா, ரியாலிட்டியில் அவர் இருக்காங்கிறது முதல்ல கொஸ்டின் மார்க். அதை விட அவருக்கு என்ன இருக்குதோ, 10 இருக்குதோ, 8 இருக்குதோ, 28 இருக்குதோ, என்ன இருக்குதோ அதை அவரால் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? ஒரு திடீர் கூட்டணிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல பலமே தெரியாதவர், ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி என்னன்னு தெரியாதவரை நம்பி அந்த களத்துக்குள்ள போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஸ்டாலின் எடுத்த ஒரு முடிவில் காங்கிரஸ் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நின்னா, விஜயே உங்களுக்கு 3 விழுக்காடு ஓட்டு தான், என் டேர்ம்ஸுக்கு நீங்க வாங்க, டேக் இட் ஆர் லீவ் இட்ங்கிற ஆஃபரை ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஒரு லீடரே காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை வந்திருக்கும். காரணம், காங்கிரஸ் அதுல பிற்பாடாட்டே எதுவும் பண்ணல. குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சது மாதிரி மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பண்ணினாங்க. இன்னைக்கு அவங்களோட கருத்துல இருந்து இவர் வேணுகோபால் இதுல நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. வெறும் 2 தனிநபர்கள் தலைவர்களுடைய கருத்தா மட்டும் அது இல்லைல்ல. அவங்கள ராகுல் காந்தி சந்திக்கிறாரு, அதுக்கு பிறகு அவங்க பேசுறாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய விருப்பமோ அல்லது அவர் அதை தடுக்காத போது அது தனிநபர்கள் அல்லது 2 பேருடைய கருத்து மட்டும் சுருக்க முடியுமா? அதைத்தான் நான் நம்ம நிகழ்வுல சொன்னேன். ராகுல் காந்தி பவர் பாலிடிக்ஸ்ல தோத்திருக்கிறாரு. வேணுகோபாலுக்கு கார்கே பேர சொல்லதுக்கு கொமட்டுது, கார்கே பேர சொல்லதுக்கு வேணுகோபாலுக்கு கொமட்டுது. நான் கேட்டேன், இதுல சொல்லல அவரு. அப்போ கார்கே இங்க டிசிஷன்ல இருக்கிறாரு. இந்த இடம் தான் நீங்க என்ன பண்ணீங்க, 1.5 வருஷமா RSSக்கும் மோடிக்கும் பிரச்சனை, தலைவர் போட முடியலன்னு சொன்னீங்க. ஒரு அன்அசிவிங் பர்சனை, ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணோட கைஸ்தா கம்யூனிட்டி, ஒரு அப்பர் காஸ்ட் கேண்டிடேட்டை தெளிவா அசெப்டிவா மோடி தலைவராக போட்டுட்டாப்ல. ஆனா
நீங்க மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிரச்சனை சொன்னவங்க எல்லாம் அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ள வெளியே தெரியலனாலும் ராகுல் காந்திக்கு என்ன ஓட்டம் இங்க சினப் பண்ணப்பட்டிருக்குது. காரணம் ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் 90 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க திமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. 18 எம்எல்ஏக்களும் திமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. இன்று காலையில கூட விமான நிலையத்தில் 5 பேர் வந்து பதாகைகளோட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. 5 பேர் பதாயில வைக்கிறது ஒரு கருத்தை உருவாக்குறது தான். 96ல் இப்படி ஒரு கருத்தை வந்து ராகுல் காந்தி மரணத்தால வந்த வெற்றியில் சொன்ன ஜெயலலிதாவுக்கு எதிராக மூப்பனார் ஆட்கள் எல்லாம் பண்ணும்போது பார்ட்டியில் 90% பார்ட்டிஸ் வந்து அதுக்கு எதிராக இருந்தாங்க. இன்னைக்கு 90% பார்ட்டி வந்து கோபண்ணா சொல்லக்கூடிய கருத்தின்படி ப்ரோ ஸ்டாலினா இருக்கிறாங்க. இந்த அலையன்ஸ் அப்படி இன்டாக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சோ மெஜாரிட்டி ஒப்பீனியன் வந்து டு கோ வித் எம்கே ஸ்டாலின் சொல்லும்போது அது இன்னைக்கு பிரிவலா இருக்குது. ராகுல் ஆன் ஹிஸ் ஓன் அவர் பண்ணினாலோ அல்லது அவருக்கு டாசிட் கன்சென்ட் இருக்குன்னு இவங்க பண்ணினாலோ ராகுல் இதுல சினப் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இந்த கட்சி அரசியலுக்குள்ள ராகுலுக்கு என்ன ஓட்டம் இங்க வந்து அப்படி சொல்ல முடியுமா? ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல வந்து யாருக்கு என்ன வலிமை இருக்கோ அதன் அடிப்படையில் எண்ணிக்கைகளை பெறுவது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மூவ் நடந்திருக்கலாம். அதுல அந்த மூவ் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போச்சு. இங்க கூட செட்டில் பண்ணி போகணும்னா 5000 ரூபாய் கொடுத்தது வந்து பெண்களுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு எதிரணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சொல்றாரு. பல தலைவர்களும் சொல்லும் போது அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு எதிராட்டே சபடேஜ் பண்ற மாதிரி எல்லாம் கருத்தை சொன்னாரு. அப்ப அவங்க எண்ணம் இந்த அலையன்ஸ் உடைச்சிடலான்னு கருதுனாங்க. உடைச்சா காங்கிரஸ்ல 10 விழுக்காடு காங்கிரஸ் தான் உடைஞ்சு போகுமே தவிர 90 விழுக்காடு ரீட்டைன் ஆகுங்கிற எண்ணம் தலைமைக்கு தெரியுது. அதுல மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களோட கருத்துக்கும் அது எதிராக இருக்குன்னு சொல்லும் போது ராகுல் காந்தி அமைதியா அந்த மருந்தை சாப்பிட வேண்டியதாகி போச்சு. ஓகே, இந்த தீர்மானம் வந்து இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு வரைக்கும் பேசப்பட்டதுல ஒரு தீர்மானமும் வருது. நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போறேன். அந்த தீர்மானத்தில் அவங்க சொல்றதுல ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டது மாதிரி பொதுவெளியில் ஊடகங்கள் வாயிலாகவும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது கூட்டணி பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் சிலர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்து கூறுவதை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் கட்சி கட்டுப்பாடுகளை மீறி கருத்துக்கள் கூறப்படுவதால் கூட்டணி கட்சிகளிடையே இணக்கமற்ற சூழல் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய நலன் பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த கூட்டம் கருதுகிறது. எனவே அகில இந்திய காங்கிரஸ் அறிவுறுத்தலின்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் எவர் பேசினாலும் அவர்கள் மீது காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது திரு பொன்ராஜ்? ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்ப நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிறது இது வரைக்குமான காரணம் அப்பனா இல்லை? இது ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இந்த மாணிக் தாக்கூருடைய தொடர் தாக்குதல் வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இன்னைக்கு வந்த செய்திகளின்படி பார்க்கும் பொழுது திமுக தலைமை இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா பேச்சுவார்த்தையே கிடையாதுன்ற லெவலுக்கு ஒரு டிசிஷன் போயிட்டாங்க. அப்போ அதை வந்து இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழல் வந்து செல்வ பெருந்தைக்கு ஏற்பட்டு விட்டது. செல்வ பெருந்தையை வந்து இது திரு கே.சி. வேணுகோபாலும் இருந்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம். அதான் கிரீஷ் சோடங்கர் எல்லாம் அதான் செல்வ பெருந்தையை உடனே போய் மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து உடனே அதில் என்னன்னா நீங்க வந்து ஒரு டிஎன்சிசியோட பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு. ஒரு மாவட்டத்தில் ஒரு தீர்மானம் நடக்குதுன்னா அவருக்கு அது எம்பாரஸ்மெண்ட்ல இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்கும் போது அது குறித்து அவர் வந்து அப்போ ஏதோ ஒரு கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தால் அவர் திரு கர்கேயை பார்க்குறாரு. கர்கேக்கும் எனக்கு தகவல் வந்து தான் சொன்னதால அவர் சொன்னார். சரி, அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சுங்கிறீங்களா இந்த இடங்கிறது? இல்லை, இதுக்கு மேலே என்ன விட்டால் கூட்டணி உடஞ்சிரும்ன்ற லெவலுக்கு வந்துருச்சுல. அப்போ அது இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் ஏன் கே.சி. வேணுகோபால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கேட்டகாரிகளாக சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு, யாரும் பேசக்கூடாது, இந்த கருத்து உங்க இண்டிவிஜுவல் கருத்து, இது கட்சி கருத்து கிடையாது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டதானே. இதே கே.சி. வேணுகோபால் அவர்கள் தான் டெல்லியில பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாரு. ஆனா அதுக்கு பிறகு தான் தொடர்ச்சியா நடந்துச்சு. யாரும் பேசக்கூடாது, வெளியில பொதுவெளியில கருத்து சொல்லக்கூடாது, சமூக வலைதளங்கள் எழுதக்கூடாதுன்னு அவர் தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். அவர் சொன்னாரு. சொல்லி இப்ப 2-3 வாரங்கள் இருக்கும். அது இல்ல, அதையும் மீறி வந்து ராகுலுடைய ஆசீர்வாதத்தோட பிரவீன் மாணிக் தாக்கூர் தொடர்ந்து பேசிட்டே வந்தார். அப்ப ராகுல் தன்னுடைய கட்சிக்காக நான் பேசுறேன், கட்சி வளர்ச்சிக்காக பேசுகிறேன் அப்படின்றாரு. அந்த கட்சி ஒரு உரிய மரியாதை வேணுங்கிறதுக்கு பேசுறேன் அப்படிங்கிறாரு. இல்ல, கரெக்ட். அந்த கட்சி வளர்ச்சிக்காக அவர் பேசுறாரு. அது எப்ப பேசியிருக்கணும்? கட்சி வளர்ச்சி எப்ப பண்ணணும்? எலெக்ஷன் டைம்ல கட்சி வளர்ப்பீங்க? இந்த 5 வருஷம் தூங்கிட்டு இருந்துட்டு எலெக்ஷன் டைம் கட்சி வளர்ப்பீங்க? கூடுதல் இடங்களோ இல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது கட்சி வளர்ச்சி தான். ஆட்சி அதிகாரம் கட்சியே ஸ்ட்ராங்கா இல்லாமல் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க? நீங்க ஸ்ட்ராங் பண்ண தானே முடியும். இப்ப பிஜேபியில் அண்ணாமலை வந்து ஒரு தலைவராக நியமிக்கப்பட்ட பின்பு அவருடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி உருவாகி பிஜேபிக்குன்னே ஒரு 11% வாக்கு அங்கே உருவாக்குனது அண்ணாமலை.
அப்புறம் என்டிஏ கூட்டணி 18% உருவாக்கியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் ஏன் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி, எதிர்கட்சி, தமிழ்நாட்டில் எந்த செயல்பாடு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் அட்லீஸ்ட் திருப்பரங்குன்றதுலையாவது செயல்பாடு பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பிஜேபி தானே போராடிச்சிருக்காங்க, இந்து முன்னணி தானே போராடிச்சு, பிஜேபி களத்தில் இறங்குச்சா இல்லையா? அப்போ அதுக்கு எதிராக களமாட்டினீங்களா? இல்லை பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு களமாட்டிருக்கீங்களா? இல்லை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் போராடுறாரு, ஓட்சோரியை பற்றி பிரசன்டேஷன் கொடுக்குறாரு, அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இன்னைக்கு தலைவராகி 2 ஆண்டுகள் ஆகுது. அதில் என்னென்ன போராட்டங்களை நடத்திருக்காரு அவங்க ஒரு பட்டியலை கொடுக்குறாங்களே. காங்கிரஸ் கட்சி அவர் தலைமையில் இங்கே என்ன செஞ்சது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னைக்கு 6வது தீர்மானமாக செல்வ பெருந்தகைக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானம் இருக்குது. அதுலேயே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது 6வது தீர்மானம் இன்னைக்கு மாவட்ட தலைவர்கள் போட்டதில் அவருடைய செயல்பாட்டின் மூலம் 3ஆம் ஆண்டில் கால் பதித்து பதவியேற்ற நாள் முதல் கொண்டு கடுமையான உழைப்பின் மூலமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. 18,000 கிராம கமிட்டி இதெல்லாம் சொல்றாங்க. இதில் அடிப்படையில் செல்வ பெருந்தகையை பாராட்டுகிறது இந்த கமிட்டி அப்படின்னா புதிய தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுனா அவருக்கான அதிகாரம் என்பதையும் இதில் உறுதி செய்கிறாங்களா திரு கே.சி. வேணுகோபால்? உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு செல்வ பெருந்தகை மீறி தான் மாணிக் தாக்கூர் பேச வேண்டிய சூழல் இங்கே ஏற்படுது. செல்வ பெருந்தகை அவரும் கொறடா இல்லையா நாடாளுமன்றத்தில்? அவர் எம்பிக்களோட ஒரு காங்கிரஸ் கமிஷனுடைய கொறடானும் போது அவருக்கு ஒரு பொறுப்பும் அவருக்கு ஒரு அதிகாரமும் அல்லது ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குல்ல. அப்போ நான் ராகுல் காந்தி சொல்லி தான் இவர் பண்ணுறாரா? அப்படி தானே வரும். ராகுல் காந்தி தூண்டி விட்டு தான் இவர் இப்படி பேசுறாரு. கட்சி நலன் பேசுறதுக்கு ராகுல் காந்தி தான் சொல்லணுமான்னு அப்புறம் யார் சொல்லுவா? ராகுல் காந்தி நான் பேசுறேன். ராகுல் காந்தியோட நெருக்கமா இருக்கவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதையும் மீறி பேசுறாரு அப்படின்னா இவரை எப்படி கன்ஸ்டியூட் பண்றது? என்ன திசையை நோக்கி போகுது? ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? கோயலேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறாரு. நான் வேணா திரும்ப இதை நம்ம பார்க்கலாம். அவர் திரு கே.சி. வேணுகோபாலுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு அலையன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோயலேஷன் டாக் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு டங் ஸ்லிப் இல்லைன்னா அது ஒரு 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 பார்வையில் சொல்கிறதுன்னு பார்க்கணுமா, அல்லது அந்த வேர்டை அவர் காயின் பண்ணுறது அந்த இடத்துல அவர் வந்து திட்டமிட்டு தான் பயன்படுத்தும்? கோலேஷன் டாக்ஸ்ன்ற மீனிங்கை வந்து நார்மலாக சொன்னது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு. ஏன்னா கெட்டக்காரிகளாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு கிடையாது, ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம். இப்போ அதை வந்து கோயலேஷன் டாக்ஸ் அப்படின்னு இவர் வந்து அதுக்கு ஒரு மீனிங் வச்சு சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் நார்மலாக ஒரு அலையன்ஸை வந்து கோயலேஷன் சொல்லியிருப்பார் அவர். ஓகே. அப்போ நம்ம அதுக்கு ஒரு மீனிங் எடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி கே.சி. வேணுகோபால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்ம தலையிடலை அப்படின்னா வந்து இது பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடும். ரவீந்திரநாத் சாமி சார் சொன்னது மாதிரி ராகுல் காந்தி தனது விளையாட்டில் வந்து இன்றைக்கு அடி வாங்கியிருக்காருன்னு தான் அர்த்தம். அது ஏன்னா அவருடைய ஆட்கள் தான் ஒரு வியூகம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வியூகம் வைக்கலாம். அப்படி ஒரு வியூகமாக இருந்ததான்னு தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இங்கே திமுகவுடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொன்ன பிறகு ராகுல் காந்தி அவர்களோ வேறு யாருமோ வெளியில் எதிர்வினை ஆற்றலை, அதை மறுக்கவோ அல்லது எதுவும் செய்யலை. அப்போ அவங்க கூட்டணியில் நாங்கள் நீடிக்கலன்னு சொல்லலை, தொடர்ச்சியாக அதில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க முரண்பட்டாங்களா, ராகுல் காந்தி முரண்பட்டாரா அப்படிங்கிறதே இருக்குது. கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தையே கூட ராகுல் காந்தி எப்போதுமே வலியுறுத்தவில்லை அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்திகளாக இருந்துச்சு. அவரை திரும்ப கனிமொழி போய் பார்த்தபோது கூட அதை பற்றி நாங்கள் பேசலை, அது வந்து தேர்தலுக்கு பிறகு தான் அதெல்லாம் பற்றி பேசணும், அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னதாகத்தான் தகவல் இருந்தது. ஆனால் எண்ணிக்கை தான் இங்கே சிக்கலாக இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது, நம்ம பேசலாம். இல்லை எங்கே டவுட் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் சொன்னாலும் இல்லை வந்து மணிசங்கர் ஐயர் சொன்னாலும் இதை டவுட் வராது. ஓகே. இது ராகுல் காந்தியோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் சொல்றதுனால தான் டவுட் வருது. ராகுல் காந்தி சொல்லி தான் அவர் பண்றாரு. இது இந்த சிக்கல் எல்லா மாநிலங்களிலும், தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் டிஃபரன்ஸ் இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கும். அது ஒரு எண்ணிக்கையை கூடுதலான இடங்களே அல்லது கட்சிக்கான அதிகாரத்தை அதுக்காக அது பேசணும். டைரக்டா ஸ்டாலின் பேசினா சொல்லிட்டு போறாரு இவ்வளவு கூடுதல் இடங்கள் கொடுங்க. ரமேஷ் சேதுராமன், எப்படி பார்க்குறீங்க திரு கே.சி. வேணுகோபால் வருகை, அவருடைய செய்தியாளர் சந்திப்பு, அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது இந்த சர்ச்சைக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அது இப்போ இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது, கொஞ்சம் அதில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டிருக்கு காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, இது வந்து ஃபேஸ் சேவிங் ஆக்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, இவங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இனி இந்த கூட்டணியை பத்தி பொது வெளியில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கூட்டணி, அதாவது திமுகவுடன் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்டாக்டா இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னா கூட, கூட்டணி பற்றிய இறுதி முடிவை வந்து தலைமை தான் அறிவிக்கும், இது யாருடன் தொகுதி பங்கீட்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்னாக்க பிஹைண்ட் த சீன் என்ன போயிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
சொன்ன மாதிரி ஒரு தனியாக ஒரு சில தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னாக்க அவ்வளவு ஈஸியா வந்து மாணிக்கம் தாக்கூர் மாதிரி எடுக்கிறவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னாக்க அதெல்லாம் சும்மா விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டாங்க. ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தியே வந்து இங்க பேசும்போது நீங்க வந்து சொன்னாங்கன்னா பாத்தீங்க தமிழ்நாடு பக்கம் எல்லாம் போக வேணாம், அதை பாத்துக்கிறதுக்கு அங்க யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அப்படி நடக்கவில்லை. இப்போ நடந்து கொண்டிருப்பது என்னன்னு பாக்குறேன்னா, காங்கிரஸ் ஒரு வலையை பின்னி தங்களுடைய நெகோசியேஷனை இந்த பக்கம் வந்து டிஎம்கேயோட ஆர்ம் ட்விஸ்டிங் வேலையை பண்ணலாமான்னு பார்த்தாங்க. அதுக்கு விஜயை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு அவங்கள தாவேக்காவை வந்து பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. இதை வைத்து கூட்டணிக்கு போற எண்ணம் இல்லைங்க, அவங்கள பயன்படுத்துவதுதான் எண்ணமா இருந்துச்சா? இல்ல தாவேக்கா இல்ல அது எப்படி போலாம்? இல்ல இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, எனக்கு இங்க பேரம் படித்தால் நான் இங்கேயே இருப்பேன், ஆனா உங்களை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்ல வேற வழி இல்லைன்னா அங்க. ஏன்னா 2 ஸ்கூல் ஆஃப் தாட் முதல்ல அவங்க சொன்னது எப்படின்னாக்க, 2 ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்கிறது ஒருத்தர் வந்து சேஃபா பிளே பண்ணணும் இந்த மாநில எலெக்ஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும், நமக்கு அசம்பிளி எலெக்ஷன். ஆனா இன்னொருத்தருடைய தாட் என்னன்னா, இதுலயும் நீங்க நிறைய பேருக்கு சீட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கட்சியும் வளர்றது இல்ல, அட்லீஸ்ட் நீங்க போக போக நமக்கு தேய்ந்து கொண்டேதான் போகிறோம், இப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு அடிஷனலா சீட்டு கிடைக்கும், நம்ம இன்னும் நமக்கு அது ஓகே. நீங்க எத்தனை இடங்கள்ல போட்டிடுறீங்கிறது கட்சி வளர்ச்சியா, எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறுகிறீர்கள்ங்கிறது கட்சி வளர்ச்சியான்னு யோசிக்க மாட்டாரா ராகுல் காந்தி? இல்ல நீங்க வெற்றி பெற்றாலும் பெறலனாலும் நீங்க ஆட்சியில பங்கு இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னாக்க நீங்க வெற்றி பெற்று என்ன பிரயோஜனங்கிற ஒரு கேள்வி. சார் ஆட்சியில பங்குங்கிறது இல்ல சார், 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கிட்ட இப்ப இருக்கிறதுனாலதான் அவங்க ஒரு வலுவான கட்சின்னு இங்க இருக்கிறாங்க. அது இல்லைன்னா எப்படி அது இருக்கும்? இடமே இல்ல, எதுலயுமே வெற்றி பெறலன்ற போது அதையும் கணக்கில் எடுப்பாங்கல்ல. இல்ல பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் இன்னும் 3 வருஷம் இருக்கு. இன்ஃபேக்ட் அதனாலதான் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸா பொட்டன்ஷியலா இருக்கக்கூடியவங்களோ மற்றவங்களோ பேசல. நீங்க பாத்தீங்கன்னாக்க எம்பி கேண்டிடேட்டா இருக்கக்கூடியவர்கள் பாராளுமன்ற இதுல ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க தான் பேசுறாங்கிறதையும் நீங்க பாக்கணும். இது வந்து ஒரு கால்குலேட்டட் மூவ் காங்கிரஸ் தரப்புல இருந்து, ஆனா அதுலயும் ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை இல்ல கட்சி தலைமை தான் முடிவெடுக்குங்கிறத வந்து நீங்க தற்காலிகமான ஒண்ணுன்றீங்க. கட்சி தலைமை தான் எப்பயுமே முடிவெடுக்கும். திரு கேசி வேணுகோபால் சொல்ல முடியாதுல்ல, கார்கே முடிவெடுக்கணும், இல்லைன்னா ராகுல் காந்தி முடிவெடுக்கணும், இல்லைன்னா திருமிகு சோனியா காந்தி முடிவெடுக்கணும். அதுதான் அதை சொல்லுவதன் மூலமா இன்னும் இங்க இது முற்றுப்புள்ளி வைக்கல, இல்லைன்னா சர்ச்சை தீரலன்னு எப்படி முடிவு வர முடியும்? இல்லைங்க, இப்போ இவங்க சைட்ல இருந்து கமிட்டி போட்டாங்க, அவங்க சைட்ல இருந்து திமுக தரப்புல இருந்து ஒரு ஆக்ஷன் 22 பேசுவோன்றாங்க, பேசுவோம்னு சொல்றாங்க. இது எப்பவும் முடிஞ்சிருக்க வேண்டிய நேச்சுரல் அலைன்ஸ் சொல்றீங்க, எப்பவுமே கூட்டணியில இன்டாக்டா இருக்கும்னு சொல்லக்கூடிய நீங்க எல்லாம், அதுவும் ஃபர்ஸ்ட் பிரதான கட்சியை முடிச்சிட்டு நீங்க அடுத்த கட்ட வேலைக்குள்ள நகர்ந்திருக்கணும். இன்னைக்கு 22ஆம் தேதி பேசுவோம்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க, ஒரு முதல்வராக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம், இப்ப வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் பொதுவா திமுகல ஏதானும் பிரச்சனை இருந்தாலே தவிர, அவங்க ரொம்ப மெச்சூர்டு பார்ட்டின்னு ஒரு வகையில நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான பொது வெளியில ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னாக்க அவங்களுடைய எதிர்வினைன்னு தான் நீங்க பாக்கணும். ஏதாவது ஒரு கிளைம் வருது அப்படின்னாக்க அந்த கோரிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்ங்கிறதான் முதல்வர் அவர்கள் கடந்த வாரத்துல பேசின பேச்சை நீங்க அப்படித்தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியாகத்தான ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2ஆம் கட்ட தலைவரோட ரொம்ப அழகான மெசேஜஸ் கொடுத்துட்டாங்க. வேணா போட்டும் போங்க, காங்கிரஸ் போனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதையும், 2ஆம் கட்ட தலைவர்களை பேச வைக்கிறதுக்குங்கிறத ரீசன் வந்து இவங்களாலதான் பேச முடியுங்கிறது இல்ல, அவங்க வந்து மெசேஜ ரொம்ப தெளிவா கொடுப்பாங்க. அதுல வந்து அங்க ஒரு அசைவு, தலையசைவு இல்லாமல், கண்ணசைவு இல்லாமல், தளபதியோ அல்லது ராஜகண்ணப்பனோ பேசியதும் திமுக தலைமையினுடைய அசைவை ஒட்டிதாங்கிறீங்களா? ஓகே, நிச்சயமா. அதுல வந்து திமுக வந்து ரொம்ப டிசிப்ளைன்டு பார்ட்டி. அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா போற போக்குல எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அங்க வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கும். அதே கட்டுக்கோப்பு தான் காங்கிரஸ்லயும் ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு. ஆனா அந்த ஓரளவுக்குன்னு நான் சொல்லும் போது அதை வைத்துக் கொண்டு இந்த குட் காப் பேட் காப்ங்கிற ஒரு விளையாட்டை வந்து விளையாடி கொண்டு திமுகவிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்க போகுதுங்கிறத இன்னொரு 4 நாள்ல நம்ம கெமிஸ்ட்ரி என்ன ஆகும்? திரு ரவீந்திரன் நேற்றே பேசணும், கெமிஸ்ட்ரி இப்ப சரியாயிடுமா, இல்ல இந்த திரு கேசி வேணுகோபால் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அல்லது இந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறது என்ன விளைவுகளை உண்டாக்கும் நினைக்கிறீங்க? கெமிஸ்ட்ரிங்கிற பாயிண்ட்ல பார்த்தா திமுக காங்கிரஸை மதிக்கிறதே அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் சோகால்டு செக்குலர் ஓட்ஸுக்குள்ள ஒரு கேட்டலிஸ்ட்ங்கிற அளவில் தான் மதிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு பலம்ங்கிறது கடைசி அவங்க மக்களவை தேர்தலை சந்தித்த போது
வசந்தகுமார் மட்டும்தான் கன்னியாகுமரியில் டெபாசிட் வாங்கினாரு. கார்த்திக் சிதம்பரம் நல்ல டீசென்டான ஓட்டு 10 விழுக்காடு. திருநாக்கர சண்ணன் ஓரளவு கணிசமான வாக்கு எடுத்தாரு. ஜெயம் ஆர்வன் பாய் நல்ல வாக்கு எடுத்தாரு. மற்றபடி இதே மாணிக் தாகூர் 4 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. ஜோதிமணி அம்மையாரும் 3 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாங்க. வட தமிழகத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு அளவுக்குள்ள ஒரு பலம் கூட கிடையாது. நாசே ராஜேஷ்ங்கிறவர் மட்டும்தான் 5 விழுக்காடு வாக்கு தாண்டினார். இதுதான் இவங்க பொசிஷன். ஆனா திமுக இவங்களை மதிக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட் கன்சால்டேஷனுக்கு ஒரு கேட்டலிஸ்டா இருக்கிறாங்க. சோ அது இந்த அணியில இருந்தாலே இருப்பாங்க. ஆனா சிக்கல் யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான் சிக்கல். ஏற்கனவே 2009ஆம் ஆண்டும் காங்கிரஸுக்கு அந்த ஈழ பிரச்சனையில பெரிய சிக்கல் இருந்தது, திமுகவுக்கு இல்ல. ஆனா அப்பவும் கூட 28 தொகுதிகள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாங்க அந்த கூட்டணி. 27 வெற்றி பெற்றாங்க. 22க்கு 18 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாங்க. 15க்கு 7 தான் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்கன்னா முத அங்க திமுக கேடர்ஸ் தான் அந்த காங்கிரஸுக்கு வாக்களிக்காம போனாங்க. இப்பவும் காங்கிரஸ் ஓட்டுங்கிறது காங்கிரஸ் கண்ட்ரோல் ஓட்டு இல்ல, பிஜேபிக்கு எதிரான கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு. அது டிஎம்கேக்கு வந்துரும். ஒரு பக்கம் நீங்க வந்து இப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ இவங்களா கட்சிக்கான நலன் கருதி நாங்கள் பேசுகிறோம்னு சொன்னாங்க வெளிப்படையா. அதே நேரத்தில் திமுக கூட்டணி தான் வேணும், தேசிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்க்கணும், ராகுல் காந்தி அடுத்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் மற்ற எம்பிக்கள் அந்த கருத்தில் இருந்தாங்க. அல்லது 90% திமுக கூட்டணி தொடரணும்னு நினைச்சாங்க. நீங்களே அவங்கள பெரும்பாலானவர்கள் அமைதியா இருந்ததை எப்படி பார்க்க வேண்டியது? இன்னைக்கு தான் திரு விஜய் வசந்தும் திரு விஷ்ணு பிரசாத் எல்லாம் பேசினதை பார்த்தோம். அவங்க வந்து தலைமையில முடிவெடுக்கக்கூடிய வேளையில சக்தி வாய்ந்த ஒருத்தர் வந்து இவங்களுக்கு பின்னணியா இருக்கிறாரு. அவங்களுக்கும் ஒரு டவுட் இருந்தது. அப்ப திரு மாணிக்க தாக்கூர் பேசுறாரு, ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு பேசுறாருன்னா அப்ப வேற ஏதோ தகவல் இருக்கு. கடைசியா இன்னைக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு ஸ்டாலின் கிட்டையும் நம்ம குட் புக்ல இருக்கணும். தப்பான முடிவு யார் எடுத்தாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள செல்வாக்கு வளையமே ஒரு 2% தான் இருக்கக்கூடியவங்களை நம்பி நாம தலைவர்களா இருந்தாலும் போக முடியாது. நம்ம பொலிட்டிக்கல் சர்வேகளை நம்ம காப்பாற்றி ஆகணுங்கிற முடிவு தான் சிதம்பரத்துல இருந்து, கார்த்திக் சிதம்பரத்துல இருந்து, இவர் சசிகாந்த் செந்தில்ல இருந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க. சோ இவங்களோட ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டிக்கு ராகுல் காந்தி ஈல்டாக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஓகே ரைட். இப்போ ஒரு திமுக வந்து இந்த நிபந்தனைகளை விதித்து தான் இது வருது அப்படிங்கிறீங்க. இப்போ அடுத்த கட்டத்தில் அவங்க என்ன அளவுக்கு இதில் வந்து 2 பேரும் சமரசமாக போகிறது அல்லது எண்ணிக்கை, எப்போவுமே எல்லா கட்சிகள்லையும் கூட்டணிகளில் பேசும்போது எண்ணிக்கை குறித்து தொகுதிகள் குறித்தெல்லாம் முரண் வரத்தான் செய்யும், அதில் மாற்று கருத்தில். ஆனால் இதில் எவ்வளோ தூரம் விட்டு கொடுப்பாங்க அல்லது யார் விட்டு கொடுப்பாங்கன்னு பார்க்குறீங்க? அடுத்து இப்போ பேச்சுவார்த்தை 22ஆம் தேதி தொடங்கலாம். இப்போ மெஜாரிட்டியான காங்கிரஸ் தலைவர்களும் சரி, செல்வ பிறந்தவையாக இருக்கட்டும், இல்லை பி சிதம்பரமாக இருக்கட்டும், இல்லை மற்ற மெஜாரிட்டியான தலைவர்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸா இல்லை திருநாவுக்கரசு, இது மாதிரி எல்லா தலைவர்களுமே வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக எதுவுமே பேசவே இல்லை இதுவரை. ஒன்லி மாணிக் தாக்கூர் மட்டும்தான் அதை பேசியிருக்காரு. அவர் ஒரு எம்பி. பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த கனெக்ஷன் கிடையாது, அவ்வளவு எந்த இம்பாக்ட் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியினுடைய டேட்டா அனாலிசிஸ் திரு ராகுல் காந்தியோட நெருக்கமா இருக்கார். இதெல்லாம் தானே முக்கியமா பார்க்க. அது நெருக்கமா இருக்கலாம். பட் ஆனா பொலிட்டிக்கலா ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அப்படின்னா இல்ல. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் கரூர் எம்பி ஜோதிமணிக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அவங்க இப்ப கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் எழுப்பின குரல் வந்து மேபி அது வந்து ஒரு கல்லறிஞ்சு பார்க்கலாம், எந்த அளவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி எடுத்த ஒரு தவறான முடிவாக கூட இருக்கலாம். இந்த முடிவை கூட்டணி இறுதி ஆயிடுச்சு, இது முற்றுப்புள்ளி வைக்க, இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டுச்சுன்னு பாக்குறீங்களா? அது இன்னும் இல்லைங்கிறார் சேதுராமன். இல்லை, இன்னும் அவங்களுடைய கூட்டணி வந்து இவங்க கேட்குற தொகுதிகள் எவ்வளவு கேட்குறாங்க, அதுக்கு திமுக ஒத்துக்குதா இல்லையான்றத பொறுத்தெல்லாம் இருக்குல்ல. அதனால இன்னைக்கே நம்ம வந்து இது கன்ஃபார்ம்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து இட் இஸ் இன் ஃப்ரெஜைல் மோட்ல தான் இருக்கு. இன்னும் இது வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஏற்கனவே இருந்தா கூட இது கன்ஃபார்ம் ஆகல. ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் இருக்க தான் செய்யுது. அது வந்து மாற்றம் இல்லை. ஆனா ஓவராலா வந்து திமுக கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், மற்ற காங்கிரஸ் தலைவர்கள், இதுக்கு அகெயின்ஸ்டா இல்லாத தலைவர்கள் மேல அந்த அளவுக்கு ஒரு வெறுப்புணர்வு வரும் நான் எதிர்பார்க்கல. அது ஒரு ஜெல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வேலையை எப்ப பண்ணிருக்கணும் ராகுல் காந்தி அப்படின்னா, பாரத் ஜோடோ யாத்திரா முடிஞ்ச உடனே அனைத்து மாநிலங்கள்லையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு புது தலைமையை உருவாக்கி களத்துல இறக்கி பிஜேபி எதிர்த்து போராட்டம் பண்ணியிருந்தா இது வந்து சரியான முடிவா இருந்திருக்கும். எலெக்ஷன் வரும்போது அடுத்தடுத்த நாட்கள்ல என்னவாகுது அப்படிங்கிறது, அடுத்தடுத்த நாட்கள்ல இது எப்படி நகர்கிறது அப்படின்னு அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரைட். நீங்க நிறைவு கருத்து திரு ரவீந்திரன். அதாவது சேதுராமன் சொன்ன யார் இதுல இப்ப விட்டுப்பா, யார் பெறுவா? காங்கிரஸ் கீழே விழுந்தாலும் மீசையில மட்டும் இல்லைங்கிற லெவல்ல இருக்கிறாங்க. திமுகவுக்கு போட்டி காங்கிரஸ் கூட இல்ல.
காங்கிரஸ் கூட அவங்க கூட்டணி போகும்போது அந்த கூட்டணி சுமுத்தா போகணும், கெமிஸ்ட்ரி கரெக்டா வரணுங்கிற அவசியம் காங்கிரஸை விட இன்றைய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதிகம். சோ காங்கிரஸ் விழுந்தாலும் விழுந்தவங்களை வந்து கௌரவமா நடத்தி அந்த வாக்குகள் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு தான் ப்ரூடன்ட் பொலிட்டிஷியனான ஸ்டாலின் அதை அணுகுவார். ஓகே திரு சேதுராமன், நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் அதிகம் விட்டு கொடுப்பா, யார் பெறுவான்னு பாக்குறீங்க? இல்ல, இப்போ சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது வந்து ஓரளவுக்கு கரெக்டா. ஒருவேளை அதான் இப்போ விஜய் டிவிக்கே வந்து கடைசியில ஊறுகாயாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னாக்க, இந்த கூட்டணியில இவங்க தொடர்றாங்கன்னாக்க உள்ள 1000 மனஸ்தாபங்கள் இருந்தா கூட சரி எலெக்ஷனை நோக்கி போகணும் போறது ஒரு சில விட்டு கொடுத்தல்கள் இருக்கும். ஆனா வந்து நிச்சயமா காங்கிரஸ் சொன்ன மாதிரி காங்கிரஸ்க்கு மிசைல் மண் ஒட்டவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமா இருக்கும். காரணம் என்னன்னா, ஆனாலும் ஏன்னா டிஎம்கே ரொம்ப ஹார்ட் ஸ்டான்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்க, எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க, நீங்க போகணும்னா போயிட்டுதான் சொன்ன. ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஏன்னா வந்து ஒரு 2 வாரத்துல இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே, ஏன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு வாரம் பொலிட்டிக்கல் செனாரியோஸ் சேஞ்ச் ஆகும் போது அதையெல்லாம் அசஸ் பண்ணி தான் இறுதி முடிவை வந்து காங்கிரஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ காங்கிரஸ் வந்து எப்படியான ஒரு பாசிஃபை தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குங்கும் போது இடங்களை கொடுக்கறதுங்கிறது திமுகவுக்குமே சாத்தியமா? இல்ல, இடங்கள் வந்து 18 இடங்களுக்கு மேல ஒரு சில இடங்கள் கொடுத்துக்கலாமே வெளியே. சார் ஏற்கனவே 25 போட்டிட்டாங்க சார். 25 சொன்னிட்டாங்கன்னா அதான் அதுக்கு மேல கொடுத்தா அது வந்து லாஸா தான் போய் முடியும். அது பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில திமுக தலைவர் கரெக்டா முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில பங்கெடுத்த விருந்தினருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.